எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க ஐயா? நான் வந்து ஊழியக்காரனா ஊர் ஊரா போய் ஊழியம் பண்றேன். ஊர் ஊரா போய் ஊழியம் பண்றேன். சரிங்க. அதனால என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். அப்படிங்களா? என்ன சாட்சிங்க? நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கு. ஐயா, ஆமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. என்னையா மறுபடியும் உண்மை தெரிஞ்சாங்க. நான் வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டேயா, என் வாழ்க்கையில இயேசுவை ஏத்துக்கிட்டேயா. அல்லையா? ஐயா, இயேசு யாருங்க ஐயா? இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு பேசுறீங்க. இயேசு யாருங்க ஐயா? இயேசு யாருன்னு கேக்குறீங்க? கேட்கலாமா? அவர்தான் உலக ரட்சகன். இன்னைக்கு நான் வரது காரணம் யாரு? அவர்தான். அவருக்கு நம்ம வர முடியாது. உலகத்தை என்ன எங்க மக்களுடைய தாகம். நீங்க இயேசுவை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? எங்க ஏத்துக்கிட்டீங்க? எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஐயா, என்னுடைய சொந்தக்காரர் பூரா கிறிஸ்துவத்துல இருக்காங்க. என்னுடைய சொந்தக்காரர் பூரா, என்னுடைய மருமன் வந்து நெப்போலியன், என்னுடைய பேத்தி லாரா, கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சிறு வயதில் எங்க மாமா ஒருத்தர் தேவதாஸ், அவர் சர்ச்சுக்கு கூட்டு போவாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு எனக்கு ஐயா ஏசு ஐயாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவன்னா ரொம்ப உயிர். அது மட்டும் இல்ல, நான் நடிகர் ஆயிட்டேன். நடிகராகி 1985 நான் வந்து கார் ஓட்டிட்டு போறேன். என் டிரைவருக்கு திருமணம். அப்ப போகும்போது என்னை அறியாமலே தூங்கி விட்டேன். தூங்கிட்டா வண்டி வைக்கும் போது வயக்காட்டுல போகுது. எங்க வயக்காட்டுல போகுது. நானும் அப்படி இப்படின்னு ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இடிக்கிறேன், டிரான்ஸ்பார்ம்ல இடிக்கிறேன். இடிச்சு போய் டம்மு டம்முன்னு அடிச்சு எங்க நிக்கிறது தெரியுமா? ஒரு சர்ச்சில் என்னது உண்மை தெரியும். சர்ச்சில் என்னது? அப்பதான் நான் சின்ன வயசுல அந்த பொண்ணு ஞாபகம். ஆனா இயேசு அழைக்கிறார், நம்மளை அழைக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஊழியம் செஞ்சே ஆகணும். அன்னையிலிருந்து இன்னும் ஒரு சின்ன டவுட். என்னங்கய்யா? ஐயா, நீங்க மட்டும் ஏத்துக்கிட்டீங்களா இயேசுவை? இன்னும் உங்க குடும்பத்துல யாராவது ஏத்துக்கிறீங்க? நான் ஏத்துக்கிட்டேன். என் பேத்தி வந்துட்டா இன்னும் எங்க வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. சினிமாக்காரன் இன்னும் வந்துட்டான், ஏகப்பட்ட பேரு. ஆமா, வாங்க வாங்க. ஐயா, உங்களுக்கு உங்க பேரு என்ன? என் பேரா? என் பேரு செந்தில். எப்படி உருவாச்சுங்க? யாருங்க செந்தில் வச்சது? ஐயா, என் பேரு வந்து செந்தில் அல்ல. நான் சின்ன குழந்தையில வந்து செந்தில்னு ஒரு பஸ் ஓடிச்சு. அந்த நான் குழந்தையா இருக்கும்போது அந்த நடுவுல நான் போய் உட்காந்துட்டு பஸ் போடணும்னா எல்லாம் தேடி இருக்காங்க. எங்க அவனங்க இவனங்க அப்படி இருங்க இருங்க சொல்றேன். அப்புறம் பாருங்க, பஸ் போன உடனே அது கீழே நான் உட்காந்துருக்கேன். அது கீழே உட்காந்துருக்கேன். அந்த பஸ் பேரு செந்தில். ஆமா, அந்த பஸ் பேரை எனக்கு வச்சுட்டாங்க. சரி, அப்படி இருக்கட்டும், என் பேரை வேற அப்படி இருக்கட்டும்னு நான் அப்படியே விட்டேன். அன்னையில இருந்து செந்தில் செந்தில் இருப்பாங்க. ஏதோ ஆண்டவர் வந்து அப்படி செய்ய இருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம புண்ணியம் இல்ல, ஏசப்பா கொடுத்த ஒரு புண்ணியம். சில பேரு நடிகரா இருக்காரு, பாவ புண்ணியம் அப்படிலாம் கிடையாது. அதாவது இன்னைக்கு ஏசப்பா தான் எங்களை வந்து சரி போ ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னா அனுப்புறாரு. இன்னைக்கு சினிமா உலகத்துல ஏசப்பாட்ட நிறைய பேர் இருக்காங்க. என் பிரபு சாலமன் பெரிய டைரக்டர். இப்படியே சொல்றியா? நீங்க சினிமால இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. சினிமா விட்டுட்டீங்களா இல்ல ஊழியத்தில் இருக்கீங்களா? சினிமால இருக்கிறீங்களா? ஐயா, ஊழியத்தினையும் பண்ணணும். இவங்க பாவான்னு சொல்றாங்க, என்ன பண்றது? முடிக்க மகன் இல்லையா?
அந்த பகுத்துதான் பண்ணுங்க. ஆமா, அது ஏசையா வந்து நீ ஒண்ணு செய்யப்பா, நீ நடி ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணு அப்படின்ட்டாருயா. அது ஒழியா அதுக்கு மேல இன்னும் சொல்லுங்கய்யா. ஐயா, நீங்க கவுண்டமனைய கூப்பிட்டுட்டு ஆமா அவர்கிட்ட வேலை தரேன்னு சொன்னீங்க கப்பல்ல. ஆமா கேட்கலாமா? கப்பல்ல வேலை வரேன்னு சொன்னீங்க, வேலை வாங்கி தரேன்னு. அது வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா எனக்கு தெரியுங்க. ஐயா, கப்பல்ல அதிக சம்பளம் கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். அவர் மாட்டேன்ட்டாரு. ஏன்னா ஏன் மாட்டேன்னாரா, நான் என்ன சொன்னேன், என்ன வேலைன்னு கேட்டாரு. நடுக்கடல்ல கப்பல் நிக்கி, அது ரிப்பேர் ஆனா நீங்க இறங்கி தள்ளணும் அப்படின்னு சொன்னது. அதாவது நாங்க நடிக்கிறது வந்து மக்கள் வந்து இதே மாதிரி சிரிக்கணும், அது சிந்திக்கவும் வைப்போம், சிரிக்கவும் வைப்போம். நாங்க எப்படின்னா, ஆக்சுவலா எங்க நானும் கவுண்டர் பண்ணி இதுல வல்கர் இருக்காது, எந்த வித வல்கர் இருக்காது. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். நாங்க நடிக்கிறது குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணும். அப்படிதான் நாங்க நடிப்போம். உங்களை சிரிக்க வைப்போம், சிந்திக்க வைப்போம். இப்ப கூட முந்தா நாள், நேற்று முந்தா நாள் ஒரு படம் கூட்டம். அதாவது என்ன, இப்ப எனக்கு 64, இந்த மார்ச் வந்தா 65. ஆனா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஏசப்பா திருவிழால இன்னும் இப்படி ஐயா வந்து ஏசப்பா வந்து எல்லா இடத்துலயும் எங்கெங்கே இருப்பாரோ அங்கெங்கே இருப்பார். அதுக்காக ஐயா சொன்னாரு, ஆண்டவன் படைச்சாரு. யார படைச்சாரு? ஆதாயம் படைச்சிட்டு என்ன சொன்னாரு, இந்த படத்தை திங்கவனா திங்க கூடாது, போய் சாத்தான்ல மாட்டிக்கிட்டார் இல்லையா? அந்த மாதிரி சாத்தான் மட்டும் போயிடாதீங்க. சாத்தான்ட்ட போனா என்ன, தண்ணி அடிக்க சொல்லுவான், அப்புறம் காவாயில படுத்து சொல்லுவான், பன்னியனோட சேர்ந்து அவனு கொண்டு சொல்லுவான். அங்க எருமை மாடு இருக்கு, அந்த சாந்த பக்கம் எருமையோட எருமையா கிடப்பான், பல்ல உடஞ்சுக்கிட்டு ரத்தத்தோட வருவான், ஹாஸ்பிட்டல் போவான். சாத்தான மட்டும் நம்பாதீங்க. அந்த வழியா சாத்தான போகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பைபிள்ல இருக்கு, என்ன கொடுப்பாரு ஆண்டவர் ஏசப்பா. உங்களுக்கு எல்லாமே தருவார். உங்களுக்கு உங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகணுமா கண்டிப்பா ஆகும். நீங்க இங்க இருங்க, எங்கேயும் தராங்க, பைபிள படிங்க, வரம் தானா வரும். பிள்ளைக்கு கஷ்டம் வரும், கஷ்டம் வராது, நான் வருமா வரும். அதுக்கு மீறி நான் சொல்றேன், அதாவது ஏழையும் சிரிப்பான், பணக்காரனும் சிரிப்பான். ரெண்டு ஒரு சிரிப்பு தானே இல்லையா? ஐயா வாழைப்பழத்தை அப்புறம் சொல்றீங்க, இன்னொரு எங்க அது சொல்றீங்க. அதாவது ஏழைகளும் சிரிப்பாங்க, பணக்காரர்களும் சிரிப்பாங்க. ஆனா ரெண்டும் ஒரே சிரிப்பு தான். ஆனா அந்த பணக்காரன் மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சுமா சிரிப்பேன். ஏன்னா ஏதாவது கேட்க போறானோ. அதாவது அது தூங்குறது ஒண்ணுதான், படுக்கிறது ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். பணம் பெருசு இல்ல, கடவுள் தான்.